ஹாய் விவர்ஸ், உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன். ஒரு சிலர் பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வியூஸ்க்கும் எவ்வளோ டாலர் கிடைக்கும், அதாவது வந்து எத்தனை வியூஸ்க்கு வந்து $1 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும்னா அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் சில பேர் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கூகுள் ஆட்சன்ஸை பற்றி பார்க்கலாம். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கூகுள் ஆட்சன்ஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதனால் இன்றைக்கி நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், யூடியூப் அக்கௌண்ட்டை வந்து கூகுள் ஆட்சன்ஸோடு எப்படி வந்து லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை போய், அதாவது ஐ திங்க் அது வந்து 2வது வீடியோ இல்லைனா ஃபஸ்ட்டு வீடியோ நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன், 2வது வீடியோவாக தான் இருக்கும். 2வது வீடியோ 3வது வீடியோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் போட்டிருப்பேன், உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸோடு எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். டவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. அது வெரி சிம்பிள் ஸ்டெப் தான். அது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்து வேலை தான் லிங்க் பண்ணுறது. அதுக்கப்புறம் சரி கூகுள் ஆட்சன்ஸோட லிங்க் பண்ணியாச்சு, சரி இப்போ வந்து நம்ம டாலர் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது, ஒவ்வொரு வீடியோக்கும் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, கூகுள் ஆட்சன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான பேசிக்ஸ் என்ன, எப்படி அமௌண்ட் பார்க்குறது, ஏர்னிங்ஸ் எப்படி பார்க்கணும், அடுத்து வந்து எத்தனை ஆட் வந்துருக்குறாங்க, எவ்வளோ கிளிக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இது வந்து கூகுள் ஆட்சன்ஸோடைய பேஜ். இந்த பேஜ் எப்படி நான் ஓப்பன் பண்ணேன்னா, ஜஸ்ட் கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லிவிட்டு கூகுள் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுலேயே டவுட்டாக இருந்தால் நான் அது எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஜஸ்ட் கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். கீழே இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் லிங்க் மேக் மணி ஆன்லைன் த்ரோ வெப்சைட் மானிட்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. இது வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே சைன்இன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைன்இனில் உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து யூடியூப்புக்கு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடியோடைய பாஸ்வேர்டு, அந்த மெயில் ஐடி அதோடைய பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும். சரி, இப்போ வந்து இதோடைய பேசிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே எடுத்தோடனே காமிக்குது, இது வந்து ஹோம் பேஜ், இது வந்து ஹோம் பேஜ் எடுத்தோடனே காமிக்குது பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு. இந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து $4.54 வந்து நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து போன மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு $5 கிட்ட நான் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். இந்த அமௌண்ட்டுக்கும் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து யூடியூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ண வேண்டிய அமௌண்ட், அதாவது வந்து யுவர் எஸ்டிமேட் ரெவன்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து அங்கே வரும். எங்கே வரும்? இங்கே வரும். அந்த யூடியூப்பில் வந்து எஸ்டிமேட் ரெவன்யூன்னு இங்கே பார்க்க வேண்டிய அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து இங்கே வரும். சரி, அப்போ இந்த எஸ்டிமேட் ரெவன்யூன்னு இங்கே எதுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க? ஸ்டார் போட்டிருந்தாவே கண்டிஷன் அப்ளை அப்படிங்கிற மாதிரி மீனிங் வச்சு இது எதுக்கு ஸ்டார் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இது $1.59 இருக்கலாமா, அடுத்தது வந்து வியூஸ் வர வர $2, $3, $5 அது மாதிரி ஏறிக்கிட்டே உங்களுக்கு போகும். அதனால் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. இந்த அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சில பேர் பார்த்துருப்பாங்க, இந்த அமௌண்ட் வந்து இங்கே அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு காமிக்கும். இங்கே வந்து ஒரு $5 காமிக்கலாம், இல்லை ஒரு $10 காமிக்கலாம், ஒரு $20 கூட காமிக்கலாம். பட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு காமிக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூகுள் ஆட்சன்ஸில் அமௌண்ட் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஆஃப் த 15th இருக்குது பார்த்தீங்களா, 15th மேலே தான் அப்டேட் ஆகும், அல்லது ஒரு 15, 14, 12 அந்த ரேஞ்சுக்குள்ளே அப்டேட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 to ஒரு 17க்குள்ளே உங்களுக்கு வந்து இங்கே வந்து அமௌண்ட் வந்து அப்டேட் ஆகும். அது வந்து மேலே உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் நோட்டிஃபை ஆகும் உங்களுக்கு. இது வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. எவ்ரி மந்த் ஆஃப் த 1 to 30 வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நவம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் மந்த் நவம்பரில் என்னோடய ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 49 சென்ட். இந்த 49 சென்ட் வந்து இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12. இந்த 49 சென்ட் வந்து எனக்கு 15க்குள்ளே இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இந்த $116 என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லாஸ்ட்டாக கூகுள் ஆட்சன்ஸில் நான் வந்து பேமெண்ட் வாங்கின அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, அதாவது வந்து $100க்கு மேலே எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து பே அவுட் போட்டுருவாங்க. சரி, இன்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க பேங்க் டீட்டெயில்ஸில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டைமு உங்களுக்கு வந்து இங்கே $10 காமிக்கணும். அதாவது $11 இருந்தாலும் சரி, 10.50 இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் $10 இருக்கணும். அபவ் $10 இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். சரி, அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே $10 ரீச் ஆகிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு டைமு உங்களுக்கு $10 இங்கே ரீச் ஆகிடுச்சுன்னா, உங்களுடைய அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்ரஸில் உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று வரும். அந்த லெட்டர் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஏடிஎம் இப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர் வரும் பார்த்தீங்களா, அந்த பின் நம்பர் மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் ஃப்ரம் கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லிட்டு வரும். ஆனால் கூகுள் ஆட்சன்ஸோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 to 8 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 வாரத்துலேருந்து 8 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 days 5 daysலேயே வந்துருச்சு எனக்கு லெட்ரு. அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் அட்ரஸாக கொடுங்க. சம்டைம்ஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஐடி வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த அட்ரஸும் உங்கள் ஐடியில் இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கணும். அடுத்து வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை பார்ப்போம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு வந்து என்னென்னைக்கு எவ்வளோ கிளிக்ஸ் வந்துருக்குது, எவ்வளோ பேமெண்ட் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மந்த் டிசம்பர் எடுத்துக்கிறேன். டிசம்பர் எடுத்துகிட்டு இந்த ஃபில்டர் கொடுத்துட்டு இந்த ஃபில்டரில் போய்ட்டு ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோஸ்டட் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இதை அப்ளை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது, என்னென்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கும். இந்த மாதம் டிசம்பர், இந்த மாதம் திஸ் மந்த்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் 87 கிளிக்ஸ் வந்துருக்குது. 87 கிளிக்ஸுக்கு $2.36 வந்திருக்குது அமௌண்ட்டு. 87 கிளிக்ஸுக்கு நல்லா பாருங்கள், 87 கிளிக்ஸுக்கு $2.36 அமௌண்ட் வந்துருக்குது. மொத்தமாக டோட்டலாக என்னைக்கு வந்திருக்குறாங்க பாருங்கள். இது வந்து எப்படி நம்ம வாட்ச் பண்ணுறது அப்படின்னா, டிசம்பர் 1ஆம் தேதி கிளிக்ஸ் எத்தனை வந்திருக்கு பார்த்திங்க, ஒரே ஒருத்தர் தான் கிளிக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அமௌண்ட் வந்தது பார்த்திங்கன்னா 2 பைசா. அடுத்து வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து 3 கிளிக்ஸ் வந்துருக்குது. அதுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 8 பைசா வந்துருக்குது. அடுத்து வந்து டிசம்பர் 3 வந்து 9 கிளிக்ஸ் வந்துருக்குது. அதுக்கு வந்து 62 சென்ட் வந்துருக்குது. சரி, நீங்கள் கேட்கலாம், ஒரு டவுட் கேட்கலாம், அப்போ இங்கே வந்து ஒரு கிளிக்ஸுக்கு வந்து 2 சென்ட் வந்துருக்குது, 3 கிளிக்ஸுக்கு வந்து 8 சென்ட் வந்துருக்குது, ஒரு கிளிக்ஸுக்கு வந்து 2 சென்ட்டுன்னு வச்சுக்கிட்டா கூட 9 கிளிக்ஸுக்கு வந்து 18 சென்ட் தானே வந்துருக்குது. 62 சென்ட் எப்படி வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு கொடுக்குறவங்களுடைய காஸ்ட்டை பொறுத்து. இந்த மந்த் டிசம்பருங்கிறதுனால இப்போ யூகே யூஎஸ் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின் அப்ராட் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. அப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து நிறைய விடுவாங்க. அப்போ வந்து ஆடுக்கு வந்து பேமெண்ட் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. அப்போ அப்ராடில் யூகே யூஎஸில் அப்ராடில் அவங்களுடைய வீடியோஸ் யாரோ ஒருத்தர் பார்த்து அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடோடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வரும். இப்போ வந்து எனக்கு டோட்டலாக எவ்வளோ இங்கே காமிக்கிறான், டிசம்பர் மந்த்து மட்டும் $2.36 டிசம்பர் மந்த்து மட்டும் காமிக்கிறான். எத்தனாம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி வரைக்கும். இன்னைய டேட்டு இந்த டைம் வரைக்குமே இங்கே காமிச்சிடும், 12ஆம் தேதி வரைக்கும்னு சொல்லிட்டு. இதுக்கும் யூடியூப்பில் எஸ்டிமேட் ரெவன்யூ எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். திஸ் மந்த் டிசம்பர் அப்படின்னா எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் இருங்க பார்க்கலாம். இந்த மாதம் டிசம்பர் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாருங்க. இந்த மாதம் டிசம்பர் வந்து எனக்கு வந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா $1.13 $1 13 ஆனால் இங்கே காமிக்கிறது வந்து $2.36. இங்கே வந்து அதிகமாக இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும், இங்கே வந்து டிசம்பர் 1லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இவ்வளோ ஏர்னிங்ஸு. அப்போ வந்து எனக்கு இங்கே எவ்வளோ அப்டேட் ஆகிருக்குதுன்னா டிசம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் தான் அப்டேட் ஆகிருக்குது. இன்னும் 10, 11, 12 3 நாளைக்கு வந்து அப்டேட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய அமௌண்ட், அதாவது கூகுள் ஆட்சன்ஸு யூடியூப்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் எப்படி வரும்னா, ஒரு ஆடு ஒருத்தவங்க வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, யூடியூப்காரங்க எடுத்துப்பாங்க. எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ரேட்ஸ்குள்ளே போங்க. இந்த ஆட் ரேட்ஸில் எவ்வளோ ஆடு வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
1.67 சென்ட் தான் மொத்தமாக வந்துருக்குது. எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும்? 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 1.67 சென்ட் வந்து டோட்டல் அமௌண்ட் ரெவன்யூ வந்துருக்குது. அதில் வந்து எங்கெங்கே கிளிக் பண்ணாங்க, யார் யார் கிளிக் பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே இங்கேயே உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கலர் நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்தியானா பாருங்கள், இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா இது, சிங்கப்பூர்னா இது, சுவிட்சர்லாண்ட்னா இது. கலர் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 1.67 சென்ட்டு. ஆனால் உங்களுக்கு வந்த அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.13 சென்ட். அப்போ 1.67லேருந்து அவங்க 1.13 அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மீதி அமௌண்ட்டு தான் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ இவ்வளோ தான் எடுத்துப்பாங்களா, இவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கே தந்துடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது என்ன ரீசன் சொல்லிட்டு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில டைம் வந்து 40-50 தருவாங்க, ஒரு சில டைம் வந்து 20 எடுத்துக்குவாங்க, மீதி 80யுமே அவங்களுக்கு தந்துடுவாங்க. ஒரு சில டைம் 60 அவங்க எடுத்துக்குவாங்க, 40 அவங்களுக்கு தந்துடுவாங்க. அது மாதிரி வந்து அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த வீடியோ வந்து மிகவும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். இதில் வந்து எதாவது டவுட்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.